இந்தாத்தா இதை நீயே வச்சிரு, பத்திரமா பாத்துக்க. சரியா? ஓ 1 கோடிப்ப. ஆமா அப்பதாய் 1 கோடி சுதாரணமா வச்சுக்க. காணா போட்டுறாத. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நேத்து பிறந்த பையன் எனக்கு வந்து புத்தி சொல்ல வரியா? போட. ஆமா ஆமா நீ அப்படியே கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி அந்த செக்க நம்ம தொட்டு கூட பாக்கலையே. அண்ணே நீங்க செக் குடுக்கறதெல்லாம் சரிதானே. நீங்க குடுக்கறது அது எல்லாருக்கும் தெரியணும்னே. நான் வேணும்னா இந்த கிரிக்கெட் போட்டியில எல்லாம் கொடுப்பாங்களா பெரிய செக்கா, அந்த மாதிரி பெரிய போஸ்டர் ரெடி பண்ணிடுறேன். அவன் கல்யாணத்தன்னைக்கு நீங்களே உங்க கையால கொடுத்தா நல்லா இருக்கும்ல. என்ன சொன்னாச்சு இது? நம்ம பையனுக்கு நம்ம கொடுக்கறோம், அதை எதுக்கு போய் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது? இல்லண்ணே அதானே சரியா இருக்கும். ஆமா ராசாங்க, இப்படி கொடுத்தாத்தையும் சரியா இருக்கும். என்ன அத்தா நீயும் போய் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா அப்படி கொடுத்தா தானே எங்க மாமா போஸுக்கு 1 ரூபா கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுவிட்டு இத்தனோடு செக்க எப்படி நீட்டினீங்கன்னா ஏதோ பேப்பரை கொடுத்தான்னு எல்லாம் நினைச்சுக்க மாட்டாங்களா மாமா? ஒரு பெரிய போர்டுல போஸ்னு பேரை போட்டு 1 crore எழுதி அது கீழே உங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் மாமா. அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம்ப்பா. கல்யாணத்தன்னைக்கு போஸ் கையில அதை குடுக்கறது மட்டும் தான் உங்களோட வேலை. அதை அம்பிட்டு நாங்க ரெடி பண்ணிக்கிறோம்ப்பா. ஆமா இப்ப என்னத்துக்கு இந்த விளம்பரம் எல்லாம்? அண்ணன் உசுரை காப்பாத்த வேண்டியது இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிற போஸோட கடமைதான். நாம எல்லாருமே இந்த வீட்டு உப்பு தின்னுதான் வளர்ந்துருக்கோம். இப்ப வரைக்கும் அண்ணனோட நிழல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவர் உசுரை காப்பாத்தினதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்கறதா எனக்கு இதுல உடன்பாடு இல்லப்பா. ஆமா இதே உங்க மகளுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க வேணாம்னு சொல்வீங்களா? அடுத்து உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னதும் அதை தடுக்க பாக்குறது. ஏன்டா உங்களுக்கு இப்படி புத்தி போகுதோ தெரியல. என்ன மதனி புத்தி கட்டின்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன தாச்சி? மாமாவா பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு சொல்றப்போ நீங்க எதுக்கு அதை தடுக்க பாக்குறீங்க?